பின்னால வந்த ஹலீஃபா உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு. ஹலீஃபாக்கல்ல இரண்டாவது ஹலீஃபா தான் உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு. கிட்டத்தட்ட 10 வருஷம் ஆட்சி செய்தார்கள். அந்த 10 வருஷ ஆட்சியும் நீதமான ஆட்சியாக இருந்தது. யாருக்கும் மோசடி கிடையாது, யாருக்கும் மோசடி கிடையாது, யாருக்கும் அநீதி செய்து அந்த ஆட்சியை கொண்டு போவல்ல. உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு மிம்பர் மேடையில் ஹுதுபா செய்வார்கள். கிழிந்த ஆடையோட தான் ஹுதுபா செய்வார்கள். ஒரு நாளைக்கு 2 கறியோட சாப்பிட மாட்டாங்க. உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு, கத்தாபுடைய மகன் உமர் ரலியல்லாஹு. சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், உமர் ரலியல்லாஹு ஒரு பாதையால வந்தா ஷைத்தான் மறுபாதையால போவான். அப்படி வேகமானவர், வீரமானவர், விவேகமானவர், தைரியம் உள்ளவர் தான் உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு. இவர்களுடைய காலத்தில் தான் பலஸ்தீன் வெற்றி கொள்ளப்பட்டது. உபைதா பின் ஜர்ராஹ் ரலியல்லாஹு அன்ஹு, உபைதா பின் ஜர்ராஹ் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுடைய தலைமையில, அம்ர் இப்னு ஆஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய தலைமையில ஜாபியா என்ற ஒரு யுத்தம் நடக்குகிறது. ஜாபியா என்ற ஒரு யுத்தத்தின் பொழுதுதான் இந்த பலஸ்தீன் வெற்றி கொள்ளப்பட்டது. 2 பேர்களை தலைவராக ஆக்கினார்கள் உமர் ரலியல்லாஹு அன்ஹு. அபூ உபைதா ரலியல்லாஹு அன்ஹு, அம்ர் இப்னு ஆஸ் ரலியல்லாஹு அன்ஹு 2 பேரையும் தலைவராக ஆக்கினாங்க. கூப்பிடுறாங்க பிலால் ரலியல்லாஹு அன்ஹு, இங்க வாங்க, அதான் சொல்லுங்க. அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர், அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ், அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ், அஷ்ஹது அன்ன முஹம்மதுர் ரசூலுல்லாஹ். பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அழ தொடங்கிட்டாங்க. பிலால் ரலியல்லாஹு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஞாபகம் வந்துச்சு. அதை தொடங்கிட்டாங்க. ஹிஜ்ரி 16ஆம் ஆண்டு, ஹிஜ்ரி 16ஆம் ஆண்டு தமீமுத்தாரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை கூப்பிட்டாங்க. கூப்பிட்டு சொன்னாங்க, உமர் ரலியல்லாஹு அன்ஹு, நீங்க இங்க இருந்து கொண்டு உங்களுடைய ஆட்சியை செய்யுங்கன்றாங்க. இங்க இருந்து கொண்டு நீங்க ஆட்சியை செய்யுங்கன்றாங்க. அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஹிஜ்ரி 400 வரைக்கும், ஹிஜ்ரி 16ஆம் ஆண்டு இந்த வரலாறு நடக்குகிறது. ஹிஜ்ரி 400 வரைக்கும் முஸ்லீம்களுடைய கைகளில் தான் இந்த பலஸ்தீன் இருந்தது. முஸ்லீம்களுடைய கைகளில் தான் இந்த பலஸ்தீன் இருந்தது. திடீரென்ற மாதிரி பிரான்ஸ் நாட்டவர்கள், ஆங்கிலேயர்கள் பலஸ்தீனுக்குள்ள புகுந்தாங்க. சுப்ஹானல்லாஹ், 70,000 முஸ்லீம்களை வெட்டி வீழ்த்தினார்கள். 70,000 முஸ்லீம்களை வெட்டி வீழ்த்தினார்கள். ஹிஜ்ரி 400க்கு பின்னால நாங்கள் இருக்கக்கூடியது 1000 ஆண்டுகள் போய்விட்டது. இந்த வரலாறு நடந்து 1000 ஆண்டுகள் போய்விட்டது. அல்லாஹ்வின் நல்லடியார்களே, திடீரென்ற மாதிரி பிரான்ஸ் நாட்டவர்கள் உள்ளுக்கு புகழ்ந்தார்கள். 70,000 முஸ்லீம்களை வெட்டி வீழ்த்தினார்கள். அந்த பிரான்ஸ் நாட்டவருடைய தலைவர் சொல்வாரு, நான் பலஸ்தீனுக்குள்ள என்னுடைய குதிரையை ஓட்டினேன், முழங்கால் வரைக்கும் இரத்த ஆறாக ஓடியது என்றார்கள். முழங்கால் வரைக்கும் இரத்த ஆறு ஓடியது. அல்லாஹ்வின் நல்லடியார்களே, 70,000 முஸ்லீம்களை கொண்டு குவித்த அந்த இடத்தை ஐஸ்கிரீம் சாப்பிடும் இடமாக மாற்றினார்கள். பிரான்ஸ் நாட்டவர்கள், ஆங்கிலேயர்கள் ஒன்றும் செய்ய முடியாது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மௌத்தாயிட்டாங்க. உமர் ரலியல்லாஹு மௌத்தாயிட்டாங்க. தைரியமான ஆள் யாரும் கிடையாது, தைரியமான ஆள் யாரும் கிடையாது. அந்த காலகட்டத்தில் பிறந்த ஒருத்தர் மாமனிதர் தான் சலாஹுத்தீன் அய்யூபி ரஹ்மஹுல்லாஹ். சலாஹுத்தீன் அய்யூபி ரஹ்மஹுல்லாஹ் இந்த காலத்தில் தான் பிறந்தார்கள். 90 ஆண்டுகள், கிட்டத்தட்ட 90 ஆண்டுகள் பாங்கும் கிடையாது, தொழுகையும் கிடையாது. கிட்டத்தட்ட 90 ஆண்டுகள் கடந்து விட்டது. அதற்கு பின்னால்தான் சலாஹுத்தீன் அய்யூபி ரஹிமஹுல்லாஹ்
மிஸ்ரனுடைய கவர்னர், மிஸ்ரனுடைய எகிப்துடைய அரசராக இருந்தாரே நூருத்தீன் ஜங்கி, அவருடைய காலத்தில தான் இந்த சலாஹுத்தீன் அய்யூபி ரஹிமஹுமுல்லாஹ் வாழ்ந்து வந்தார்கள். நல்ல ஒரு மனிதர், அல்லாஹ்வை நம்பிய மனிதர், அல்லாஹ்வை பயப்படக்கூடிய ஒரு மனிதர், துஆவால எல்லாத்தையும் சாதித்த ஒரு மனிதர், பல உதவிகளை கண்ட மனிதர் சலாஹுத்தீன் அய்யூபி ரஹிமஹுமுல்லாஹ். பெரிய ஒரு இமாம், பெரிய ஒரு அவுலியாவாக திகழ்ந்தாரே. அல்லாஹ் எப்படி அந்த பலஸ்தீனை வெற்றிக்கு கொடுத்தானண்டா, கொஞ்சம் படையை தயாரிச்சார்கள் சலாஹுத்தீன் அய்யூபி ரஹிமஹுமுல்லாஹ். கொஞ்சம் படையை தயாரிச்சாங்க. படையை தயாரிச்சு கொண்டு இந்த ரஜபுடைய மாதம் பலஸ்தீனுக்குள் புகழ்ந்தார்கள். பலஸ்தீனுக்குள் புகழ்ந்தார்கள். ஃபிராஸ் நாட்டவர்கள் 70,000 முஸ்லிம்களை கொண்டு குவித்துதான் பலஸ்தீனை கைப்பற்றினார்கள். இந்த சலாஹுத்தீன் அய்யூபி ரஹிமஹுமுல்லாஹ் யாரையும் கொல்லாமல் மஸ்ஜிதுல் அக்ஸாவை கைப்பற்றினார். இதுதான் ஆச்சரியம், இதுதான் ஆச்சரியம். சலாஹுத்தீன் அய்யூபி ரஹிமஹுமுல்லாஹ் போனார்கள். அல்லாஹ்வின் நல்லடியார்களை யாரையும் கொல்லல்ல, பலஸ்தீனை வெற்றி கொண்டார்கள். இந்த ரஜபுடைய மாதம் திரும்ப முஸ்லிம்களுடைய கைக்கு கிடைத்த ஒரு மாதம்தான் இந்த ரஜபுடைய மாதம். ரஜபுடைய மாதம் பலஸ்தீன் வெற்றி கொள்ளப்பட்ட ஒரு மாதம்தான் இந்த